டெல்லியில் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையில் காமன்வெல்த் பார்லிமெண்ட் கூட்டமைப்பின் இந்திய பிராந்திய கூட்டத்தில் தமிழக சபாநாயகர் அப்பாவு பேசும்போது சட்டசபையில் ஒருமனதாக நிறைவேற்றப்படும் மசோதாக்களை காரணமாக கூறாமல் கவர்னர் நிறுத்தி வைக்கிறார். லோக்சபா ராஜ்யசபாவில் நிறைவேறும் மசோதாக்களுக்கு ஜனாதிபதி ஓரிரு மணி நேரத்தில் ஒப்புதல் வழங்குகிறார். சட்டசபையில் நிறைவேறும் மசோதாக்கள் பல ஆண்டுகள் கவர்னர் அலுவலகத்தில் முடங்கி கிடப்பதால் மக்களின் விருப்பத்தை நிறைவேற்ற முடியவில்லை. பெரும்பான்மை எம்எல்ஏக்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களை செயல்படுத்த முடியவில்லை. சட்டசபையை அவமதிப்பது எம்எல்ஏக்களை அவமதிப்பது போல ஆகும். சமீப கால நிகழ்வுகள் ஜனநாயகத்திற்கு பெரும் சவால்களை ஏற்படுத்தி உள்ளன என்று அப்பாவு பேசினார். தமிழக பாஜக நிர்வாகிகளுக்கு அறிவுரைகள் வழங்கி வீடியோ ஒன்றை அண்ணாமலை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் தமிழகத்தில் கட்சி பணி சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது என நம்புகிறேன். கடந்த சில நாட்களாக பாஜக நிர்வாகிகள் மிக கடுமையாக களத்தில் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பாஜகவில் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்காக, புதியவர்களை நம்மோடு இணைப்பதற்காக, நம்முடைய குடும்பத்தை இன்னும் வேகப்படுத்துவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் உங்களிடம் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, நாம் இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும். நிறைய பேர் நம்முடன் இணைய வேண்டும். இந்த நேரத்தில் நம்முடைய இலக்கை மிக தெளிவாக வைத்திருக்க வேண்டும். ஒரு பூத்தில் குறைந்தபட்சம் 200 பேரை கட்சியில் சேர்க்க வேண்டும். ஒரு நாளில் மண்டல அளவில் 500 பேர் பாஜகவில் இணைந்தால் மட்டும்தான் குறிப்பிட்ட காலத்தில் நாம் இலக்கை எட்ட முடியும். தினமும் கட்சியில் இணையும் புதியவர்களுக்கு நேரம் ஒதுக்குங்கள். இலவச செல்போன் எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. அவர்களது விவரங்களை பதிவேற்றம் செய்யும் போது அதில் பிரச்சனை இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் நமக்கு மிக முக்கியம். இந்திய அளவில் அதிக அளவிலான உறுப்பினர்கள் தமிழக பாஜகவில் இருக்க வேண்டும். தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜாவுக்கு அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என அவர் கூறினார். விசிக மது ஒழிப்பு மாநாடு அரசியல் ரீதியாக ஏற்படுத்திய விவாதங்களே ஓயவில்லை. இதனிடையே திமுக குறித்து விசிக ஆதவ் அர்ஜுனா வைத்துள்ள விமர்சனம் திமுக விசிக கூட்டணிக்குள் புயலை கிளப்பியுள்ளது. விசிக துணை பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனாவின் பேட்டிகள் தான் கூட்டணிக்குள் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ஆதவ் அர்ஜுனா தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில், விசிக கூட்டணி இல்லாமல் திமுகவால் வட மாவட்டங்களில் வெல்ல முடியாது. நடிகர்களே துணை முதலமைச்சராகும் போது எங்கள் தலைவருக்கு தகுதி இல்லையா என்று கூறியிருந்தார். இதற்கு ஷபீக் என்பவர் தனது எக்ஸ் பக்கத்தில், திமுக கூட்டணியில் இருந்தாலும் விசிக தலைவர் அண்ணன் திருமா தவறுகளை சுட்டிக்காட்டுகிறார். அண்ணன்கள் ஷானவாஸ், வன்னியரசு போன்றோர் எங்கே எதிர்க்க வேண்டுமோ அங்கே எதிர்க்கிறார்கள். ஆதரவு தர வேண்டிய இடத்தில் ஆதரவு தருகிறார்கள். புதிதாக வந்துள்ள ஆதவ் அர்ஜுனா விசிக சித்தாந்தம் பற்றியோ நெடுநாள் திட்டத்தை பற்றியோ பேசாமல் திமுக கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்படுத்தும் நோக்கத்தில் பேசி வருகிறார். ஆதவ் அர்ஜுனா RSS ஆல் திருமாவை தனிமைப்படுத்தி விடுவதற்குள் சுதாரித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். இந்த நிலையில் விசிக எம்பி ரவிக்குமார் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு செய்துள்ளார். மு.க. ஸ்டாலின், திருமாவளவன் ஒன்றாக இருக்கும் புகைப்படத்துடன் இருக்கும் அந்த பதிவில் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் ஆகியோரின் வழியில் தலைவர் திருமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இந்திய அளவில் உற்று நோக்கும் கட்சியாக உருவாக்கியுள்ளார். தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற சக்திகள் அனைவரும் அடுத்து வரும் 2 ஆண்டுகள் விழிப்போடு இருக்க வேண்டும். சமூக நீதிக்கும் சமத்துவத்திற்கும் எதிரான பாஜகவை தமிழ்நாட்டில் காலூன்ற விடக்கூடாது என்பதே 2026 தேர்தலின் முதன்மை பணியாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். திமுகவினர் இந்த பதிவையும் பகிர்ந்து ஆதவ் அர்ஜுனாவை விமர்சித்து வருகின்றனர். சென்னையில் செய்திகளை சந்தித்த திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான ராசா, விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா 4 ஆண்டுகளுக்கு முன்பு சினிமா துறையில் இருந்து அரசியலுக்கு வந்தவரெல்லாம் துணை முதல்வர் ஆகும்போது 40 ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ள திருமாவளவன் ஏன் துணை முதல்வர் ஆகக்கூடாது என கேள்வி எழுப்பி இருக்கிறாரே என பத்திரிகையாளர்கள் கேட்டபோது திருமாவளவன் இந்த கருத்தை ஏற்க மாட்டார். அதற்கு ராசா, அந்த பேட்டியை நானும் பார்த்தேன். விசிக தலைவர் திருமாவளவனை எனது கல்லூரி காலத்தில் இருந்தே அறிவேன். இடதுசாரி சிந்தனை இந்திய முழுக்க எதிரொலிக்கிறது. நாங்கள் அதில் பெருமை கொள்கிறோம். இன்று மதவாதத்தை ஒழிப்பதிலும் சமூக நீதியை காப்பதிலும் திமுகவுடன் தோள் கொடுக்கின்ற அரசியல் கட்சிகள் நல்ல இடத்தில் இருக்கின்ற கட்சி விசிக. இந்த சூழலில் அந்த கட்சியில் புதிதாக சேர்ந்திருக்கிற ஒருவர் கொள்கை புரிதல் இல்லாமல் பேசியிருப்பது கூட்டணி அரண் மற்றும் அரசியல் அறத்திற்கு ஏற்புடையதல்ல. எனவே இடதுசாரி சிந்தனையில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ள திருமாவளவன் இந்த கருத்தை நிச்சயம் ஏற்க மாட்டார். நிச்சயமாக இந்த கருத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் எடுப்பார். குறைந்தபட்ச செயல் திட்டம் என்பது முரண்பட்ட கொள்கை உள்ளவருடன் கூட்டணி வைக்கும் போதுதான் வகுக்கப்படும் என்று ராசா தெரிவித்தார். தமிழகத்தில் மதுபான விற்பனை, கஞ்சா புழக்கம், வடமாநில தொழிலாளர்கள் தமிழகத்தை விட்டு சென்றது என பல விஷயங்கள் குறித்து அதிமுக மாஜி அமைச்சரும் ராஜ்யசபா எம்பியுமான சி.வி. சண்முகம் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசியிருந்தார். அவரது பேச்சுக்கள் தமிழக அரசுக்கும் முதலமைச்சரின் பெயருக்கும் களங்கம் விளைவிப்பது போல இருந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதையடுத்து சி.வி. சண்முகத்திற்கு எதிராக 4 அவதூறு வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்குகளை ரத்து செய்ய கோரி சென்னை ஹைகோர்ட்டில் சி.வி. சண்முகம் மனு தாக்கல் செய்தார். 2 வழக்குகளை மட்டும் ரத்து செய்ய உத்தரவிட்ட ஹைகோர்ட் மற்ற 2 வழக்குகளையும் ரத்து செய்ய மறுத்துவிட்டது. கோர்ட் உத்தரவை எதிர்த்து சி.வி. சண்முகம் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் கூறியதாவது, ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்து கொண்டு எப்படி இவ்வாறு பேச முடிகிறது? இவ்வளவு மோசமாக பேசிய பேச்சுக்கு ஏன் சி.வி. சண்முகம் மன்னிப்பு கேட்கக்கூடாது? முதலமைச்சரை விமர்சித்த விவகாரத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். அது தொடர்பான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும். மன்னிக்க முடியாத குற்றம் என்று கருதுவதால் வழக்கை ரத்து செய்ய முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். சென்னை ஹைகோர்ட் நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ், ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து தனிப்பட்ட முறையில் பார்ப்பது சட்டப்படி குற்றமல்ல, அவற்றை
மற்றவர்களுக்கு அனுப்புவதுதான் குற்றம் என தீர்ப்பளித்தார். இதையடுத்து சென்னை ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் தீர்ப்புக்கு எதிராக குழந்தைகள் உரிமைக்கான கூட்டமைப்பு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது. இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சந்திரசூட் மற்றும் நீதிபதி ஜே.பி. பார்திபாலா ஆகியோர் அடங்கிய அமர்வு, குழந்தைகளின் ஆபாச படங்களை பார்ப்பது குற்றம்தான், குழந்தைகளின் ஆபாச படம் என்ற சொல்லை பயன்படுத்த தடை விதிக்க அவசர சட்டம் ஒன்று கொண்டு வர வேண்டும். ஒரு நீதிபதி எவ்வாறு இப்படி கூற முடியும்? இது கொடுமையானது என தீர்ப்பளித்தனர். குழந்தைகளின் ஆபாச படங்களை தனிப்பட்ட முறையில் பார்ப்பது குற்றமல்ல என்ற தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் ரத்து செய்தது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரில் நடைபெற்ற வித்யாபூஷன் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட ஆளுநர் ஆர்.என். ரவி, நாட்டு மக்களுக்கு எதிராக பல்வேறு ஏமாற்று வேலைகள் நடக்கிறது, அதில் ஒன்று மதச்சார்பின்மை குறித்த தவறான புரிதல். மதச்சார்பின்மைக்கு என்ன அர்த்தம் உள்ளது? அது ஒரு ஐரோப்பிய தத்துவம். அங்கு தேவாலயத்திற்கும் அரசனுக்கும் இடையில் சண்டை ஏற்பட்ட போது உருவாக்கப்பட்ட தத்துவமே மதச்சார்பின்மை. இந்தியா தனது தர்மத்திலிருந்து எப்படி விலக முடியும்? எனவே மதச்சார்பின்மை என்பது இந்தியாவுக்கு தேவையே இல்லை, அது அரசியலமைப்பில் இடைச்செருகலாகி வந்த ஒன்று, நமக்கு யாரும் அதை சொல்லித்தர வேண்டியதில்லை என்று தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பில் மதச்சார்பின்மை என்ற பதம் இருக்கும்போதே நாட்டில் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வரும் நிலையில் அதை ஆளுநர் கூறுவது போல் கைவிட்டால் நாட்டில் அமைதியின்மை ஏற்படும் என்று ஆளுநரின் கருத்துக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. இது தொடர்பாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தனது கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.